பரமேஸ்வரன் அடியவருக்கும் அடியவன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. திருவண்ணாமலையை ஆண்டு வந்த வேளாள மகராஜன் அப்படின்றவரு, வல்லாள மகராஜன், வேளாள மகராஜன் பலவாரா அவர் சொல்றது உண்டு. அவரு பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தன், அவருக்கு பிள்ளைங்க கிடையாது. அப்ப ஈசன் கிட்ட கேட்பாரு, நான் இறந்தா எனக்கு ஈம கைங்கரியங்களும் தர்ப்பணமும் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு. ஈசன் அவருக்கு தர்ப்பணம் செஞ்ச நாள் இந்த மாசி மகம். மகாவிஷ்ணு பத்ம புராணத்துல சொல்லியிருப்பாங்க, மகாவிஷ்ணு அவதரித்த நாள் இந்த மாசி மகம் அப்படிம்பாங்க. சதி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசனோட மனைவி. தக்ஷன் யாகம் வளர்த்தும் போது அந்த ஈசனுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு அந்த யாக குண்டத்துல போய் விழுந்துருவா. அந்த சதி பாத்தீங்கன்னா தக்ஷனுக்கு கிடைக்க பெற்ற நாள் இந்த மாசி மகம். தக்ஷன் பாருங்க, அவரோட மனைவி வேதவல்லியோட யமுனைக்கு போவாரு நீராட போகும்போது ஒரு பெரிய தாமரை மலர் அழகா மலர்ந்திருக்கும். அந்த தாமரை மலர் இவ்வளவு அழகா இருக்கே, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு இயற்கையான ஒரு குணம் உண்டு இல்லையா, ரொம்ப புதுசா ரொம்ப அழகா இருக்கும் போது நம்மள மறந்து லயிச்சு பார்ப்போம். அந்த மாதிரி அவரை மறந்து லயிச்சு அவரும் அவரோட மனைவியும் பார்க்கும்போது அந்த தாமரை மலர்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான வலம்புரி சங்கு இருந்துச்சு. அந்த வலம்புரி சங்கு அவர் கையில எடுப்பாரு, எடுத்த உடனே ஒரு அழகான குழந்தையா மாறும். அதுதான் சதி. அகிலலோக அன்னையான சதி அவதரிச்ச நாள் இந்த மாசி மக திருநாள்.